வணக்கம். புதினா வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெள்ளரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் ரொம்ப விதை இல்லாமல் பிஞ்சாக நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். 2 கொத்து அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். இது கூட 1 டம்ளர் தண்ணி விட்டு தேவைப்பட்டால் நீங்கள் சர்க்கரை இந்த நேரத்தில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சதை நம்ம ஜூஸ் மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கிறேன். இதில் விட்டமின் கே நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்லுக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது. இப்போது ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துக்கிட்டோம். இதில் தேவையான அளவு தேன் சேர்த்துருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் முன்னாடியே சேர்த்துக்கோங்க, நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இப்போது சிம்பிளாக ஜூஸ் தயாராகிடுச்சு. இது மேலே ஒரு சின்னதாக புதினா இலை, கொஞ்சமாக ஐஸ் க்யூப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு லெமன் சேர்த்துட்டா இந்த சம்மருக்கு ஏற்ற ட்ரிங்க்கு தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.